ஆனபடியினாலே இந்த நாளிலே நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். வினோ அக்கா ஜெபம் பண்ணுங்க. அன்பும் இரக்கவும் உள்ள தேவனே, எங்களை இவ்வளவு காலம் எங்களை காத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா பிதாவே, இந்த இடத்திலும் ஆண்டவரே ஒரு பைபிள் ஸ்டடியை வைக்க தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமாக உண்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வருகையை நாங்கள் படித்து கொள்ளவும் ஆண்டவரே எல்லா எனக்கும் ஒவ்வொருவருடனும் கூட இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஊடாக ஆண்டவரே நீ பேச வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. பிதாவே அதை கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்தோம் ஆண்டவரே சுவாமி. ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறேன் பிதாவே. இந்த வசனங்களை தரப்போவதுடன் கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் அந்த வசனங்களின் ஊடாக நாங்கள் இன்னுமாக உண்மை அறிந்து பாதையில் இன்னும் நாங்கள் மேல்மாக வர கிருபை செய்தோம் ஆண்டவரே. இன்னுமாக இந்த நேரத்தை நாங்கள் மக்காவாக தந்த தயக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் மிச்ச நேரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த வசனங்களை வாசித்து அதன் ஊடாக நாங்கள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்திக் கொள்ள கிருபை செய்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அது நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக கடந்த நாட்களிலே செய்த தலைப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். முதலாவது சிருஷ்டிப்பு கிரியேஷன் என்று பார்த்தோம். ரெண்டாவது மீண்டும் சிருஷ்டிப்பு ரீக்ரியேஷன் என்று பார்த்தோம். மூன்றாவது பாடமாக புதிய சிருஷ்டிப்பு நியூ கிரியேஷன் பாகம் 1 பார்த்தோம். நாலாவது பாடம் புதிய சிருஷ்டிப்பு நியூ கிரியேஷன் பார்ட் 2 2வது பாகத்தை பார்த்தோம். 5வது பாடமாக பழைய மனிதன் என்று அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய பாவ மனிதனை குறித்து பார்த்தோம். 6வதாக புதிய மனிதன் நியூ மேன், அவனுடைய குணாதிசயம் அவனுடைய ரட்சிப்பு என்னென்ன காரியங்கள் என்று பார்த்தோம். 7வதாக மனம் திரும்புதல் ரிப்பென்டன்ஸ், அதிலே 1ஆம் பாகம் பார்த்தோம். 8வது மனம் திரும்புதல் 2ஆம் பாகம், ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்ன காரணங்கள் என்று பார்த்தோம். 9வதாக நாங்கள் பார்த்தோம் மீட்பு ரெஸ்டோரேஷன் என்று அதை பார்த்தோம். அதில் அத்திமரமும் திராட்சை செடியையும் குறித்து, அத்திமரம் என்றால் இஸ்ரேல் என்றும் திராட்சை செடி என்றால் சபை என்றும் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி மீட்பு 2வது பாகமாக பார்த்தோம். 10வது சப்ஜெக்டில் பார்த்தோம் முன்மாறி பின்மாறி அதை குறித்து அதை என்னண்டு. இன்றைய நாளிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே அதே மீட்பின் 3வது பாகத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மீட்பு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறபடியால் இன்னும் கொஞ்சம் பாகங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே இன்றைக்கு 11வது பாடம். இன்றைய நாளிலே மீட்பு அல்லது ரெஸ்டோரேஷன் 3வது காரியம் சபை மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு சப்ஜெக்ட் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சபை மீட்கப்பட வேண்டும் என்றுன்னா அநேகருக்கு சபையுண்டா மீட்கப்பட்டது தானே, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம்தானே, அப்படி பல கேள்விகள் உண்டு. அப்போஸ்தலர் காலத்திலே ஆரம்ப திருச்சபை ஆவிக்குரிய சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் காலத்திலே. அதாவது பெந்தெகோஸ்தே நாள்தான் 1வது சபையின் ஆரம்பம். ஆனபடியால் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த ஆரம்ப சபையிலே அப்போஸ்தலர் சபையிலே இருந்த வண்ணமாக இன்றைக்கு இன்றைய நாளில் இருக்கிற பெந்தெகோஸ்தே சபைகள் ஆவிக்குரிய சபைகள் போனகெயின் சர்ச்சஸ் இன்றைக்கு அந்த சபைகளில் போல இருக்கிறதா? அது மாதிரியான ஒரு சபை இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட சபை. அதற்கும் இன்றைய சபைக்கும் உள்ள காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் பார்க்க வாஞ்சிக்கிறேன். அதில் சபையானது மறுபடி மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, ரெஸ்டோரேஷன். அப்போ மீண்டும் மனம் திரும்புதல்ன்றது மீண்டும் திரும்ப ஒரு இடத்துக்கு போக வேணும். நாங்கள் எந்த இடத்துல புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு போகிறது தான் மனம் திரும்புதல். அப்போ எந்த இடத்துல நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் சபை என்றால் அது அப்போஸ்தலர் நாட்களிலே பெந்தெகோஸ்தே நாளிலே ஆரம்பித்த சபை, அப்போஸ்தலர்களால் நடத்தப்பட்ட சபை. அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி போக வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால், நாங்கள் ஒரு காரியத்தை கேட்டால் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த ஆரம்ப சபைக்கும் இன்றைக்கு காணப்படுகிற பெந்தெகோஸ்தே சபைகளுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா? அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டால்
என்னுடைய பதில் இல்லை என்று தான் சொல்லுவேன். சபையானது மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும், ரெஸ்டோரேஷன் மனம் திரும்புதல், சபையில் இருக்க வேண்டும், மீண்டும் சபை திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டால் நான் சொல்லுவேன் ஆம் என்று தான். திருந்த வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனபடியால் ஆதி திருச்சபையிலே பெந்தகோஸ்த சபைகளிலே அன்றைக்கு காணப்பட்ட காரியங்களில் இன்றைக்குள்ள சபைகளில் என்ன குறைவுகள் இருக்குது அல்லது இல்லாமல் இருக்குது. ஒருவேளை சில சபைகளில் டோட்டலாக இல்லாமலுக்கு போய்விட்டது, சில சபைகளில் ஒரு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த சபைக்கும் இந்த சபைக்கும் உள்ள சில முக்கியமான காரியங்களை, அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இருக்கிற சபைகளிலே இல்லாத 4 காரியங்கள். முதலாவது, இந்த நாளிலே முதலாவது, பரிசுத்த ஆவியானவரின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. அன்றைக்கு இருந்தது சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்கிறது. ஹோலி ஸ்பிரிட்டில் இருந்த சூப்பர் நேச்சுரல் பவர். இன்றைக்கு சபைகளிலே சின்ன வல்லமைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர் சபையிலே இருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இன்றைக்கு குறைவாக இருக்கிறது அல்லது இல்லை. இது முதலாவது பாயிண்ட். 2வது, சபையிலே முக்கியமான வேலை. சபை என்றால் அதில் என்ன வேலை, சபை என்றால் என்ன, அது என்ன செய்ய வேணும் என்று அண்டை இருந்த சபைக்கும் இன்றைக்கு இந்த சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த சபைகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக கட்டப்பட்டன. இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாக சபை கட்டப்பட வேண்டும். அதான் சபையில் உள்ள ஒரே ஒரு முக்கியமான வேலை. முதலாவது வேலை, சபையில் இருக்கிற எல்லாரும் என்னென்று கட்டப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் கட்டப்பட வேண்டும். இதுதான் 2வது பாயிண்ட். இன்றைய நாளில் எல்லா சபைகளிலையும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் சரீரமாய் கட்டப்படுகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. 3வது, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை அல்லது அதிகாரம், இந்த கவர்ன் அல்லது அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் சபைக்குள்ளே இன்றைக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு சபை ஒன்றை எடுத்துக்கொண்டால் ஆவிக்குரிய சபைகளை குறித்து தான் நான் சபை என்று பேசி கொண்டிருக்கிறேன், அல்லது போனகெயின் சர்ச்சஸ் அல்லது பெந்தகோஸ்த சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளை குறித்து மாத்திரம்தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆவியானவருடைய ஆளுகை இன்றைக்கு இருக்கா? இன்றைக்கு அநேக சபைகளிலே, பெந்தகோஸ்த சபைகளிலே வேறு ஆளுகை இருக்குது, வேறு அத்தாரிட்டி இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த காரியம் இருக்கிறதா என்பதுதான் 3வது பாயிண்ட். 4வது, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஒரு மனம் இருக்கிறதா, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கிறதா? நாங்கள் ஒரு மனங்கள் ஐக்கியங்கள் இன்றைக்கு இருக்கிறது விசுவாசிகளுக்குள்ளே, அவைகள் ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறதா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல ஐக்கியமாக இருக்கிறோம், பேசுகிறோம், கதைக்கிறோம், போகிறோம், வாரோம். ஆனால் ஒரு ஜெபம் பண்ணுறதில், ஒரு ஆண்டவற்ற காரியத்தில் ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கிறதா? அப்போ இந்த 4 காரியங்களும் தான் ஆதி திருச்சபையில் நிறைவாய் இருந்தன, இன்றைய பெந்தகோஸ்த சபையிலே குறைவாய் இருக்கிறது. நான் இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லிடுறேன். அன்றைக்கு இல்லாத த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் முதலாவது. 2வது, பில்ட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை. சர்ச் மஸ்ட் பில்ட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். மற்றது ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் கவர்ன் அத்தாரிட்டி தான் இருக்கணும் ஒரு சபைக்குள்ள. அதுக்கு அடுத்தது த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், அந்த சரியான ஒரு இது இருக்கணும். இதைத்தான் நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸில் முதலாவது பாயிண்ட் வந்து த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என்ற சப்ஜெக்டில் இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும் என்ற பாயிண்டிலே சபை மனம் திரும்ப வேண்டும். என்னத்தில்? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே. சபையிலே 3 முக்கியமான உண்மைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சபையிலே 3 முக்கியமான உண்மைகள். சபையானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையான பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தான் அது உருவாக்கப்பட வேண்டுமே தவிர இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஞானங்களோ எங்களுடைய காரியங்களை கொண்டு அது உருவாக்கக்கூடாது. 2வது, சபையானது சரியாக நடக்க வேண்டுமென்றால் அந்த சபைக்குள்ளே என்ன இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவும் வேண்டும்,
தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். ஒரு சபையை தொடர்ந்து, இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னோ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு கொஞ்ச காலம் போய் அந்த சபையானது வளரும் போது அல்லது அது சோர்வடைந்து மாறும்போது அது என்ன செய்கிறது, பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி வேறு வழிநடத்தலுக்குள்ளே கடந்து போகிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தவிர்ந்த, இப்போ ஒரு பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் அந்த பவரை தவிர்ந்த வேறு எந்த வழி நடத்துதலோ, வேறு எந்த வல்லமையிலேயோ, வேறு எந்த ஒத்தாசையிலேயோ சபை நடக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையில் தான் அது நடக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு ஸ்தாபனங்கள் சபைகளை எடுத்து நடத்துகிற இடங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் இதுகள் நடக்கிற மாதிரி ஸ்தாபனங்களே எடுக்குது சபைகளை. ஆனபடியால் இதை இன்னொரு விதத்தில் சொன்னால், ஒரு மனிதனால் செய்யக்கூடிய வல்லமையை விட கர்த்தருடைய வல்லமை பெரிதானது. அதைத்தான் நாங்கள் எந்த அளவு சக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும், இன்றைக்கு எனக்கு என்ன படிப்பு இருக்கலாம், எந்த ஞானம் இருக்கலாம், எனக்கு அநேக செல்வந்தம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய வல்லமை பெரிதென்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையிலே நடக்கிற சபைதான் உயர்வான சபையாக இருக்க வேண்டும். அப்போ மனிதன் செய்வதை விட ஒரு சபையிலே அதிகமான காரியங்களை செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மாத்திரம்தான் தெரியும். பரிசுத்த ஆவியின் வல்லமை மாத்திரமல்ல, அதோடு கூட சபையிலே தேவ கிருபை இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். இந்த ரெண்டும் இணைந்துதான் வரும். பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தேவ கிருபையும் எப்போது இணைந்து வரும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து வருவது என்று சொன்னால் அதிலே சார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் வேறு எந்திலையும் சார்ந்திருக்காமபடி நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் தேவ கிருபையிலும் சார்ந்திருக்கும். அந்த சபை தான் நிலைத்து நிற்கும். ஒரு சபையானது மனிதன் ஞானத்திலேயோ, மனிதன் அறிவிலேயோ, வாயின் வல்லமையிலேயோ, பண பலத்திலேயோ, செல்வாக்கிலேயோ, செல்வந்தத்திலேயோ அல்லது ஏதாவது ஸ்தாபனத்தின் ஒத்தாசையோடோ நாங்கள் நடந்தால் ஒருபாதும் தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய சபையாக அந்த சபை இருக்க மாட்டாது. அதுக்கு சான்ஸே இல்லை. பரிசுத்த ஆவியும் தேவ கிருபையும் இல்லை என்று சொன்னால் அங்கே சபையானது தேவ சித்தத்தின்படி வழிநடத்தப்படாது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அந்த சபைக்குள்ளே இருக்காது. ஆனால் அந்த சபையானது என்ன செய்யும் என்றால் மனிதரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த சபையானது உலக ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். அந்த சபையானது பெருகி கொண்டிருக்கும். ஆனால் அது தேவனுடைய சபையாய் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாய் அது கட்டப்பட மாட்டாது. அப்போ சபையில அளவுகளை பார்த்தோ, சபையில் நடக்கிறதான ஆசீர்வாதங்களை, மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான அற்புதங்களை, அடையாளங்களை பார்த்தோ நாங்கள் ஒரு சபையை இது பரிசுத்தாவின் வல்லமையால் நடக்கிறதென்றோ தேவ கிருபை இருக்கிறதென்றோ முடிவு கட்டக்கூடாது. அது எந்த வல்லமையால் நடக்கிறதோ அதன்படிதான் அந்த சபை இருக்கும். ஆனபடியால் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிற நேரத்தில் ஆதி திருச்சபையானது, அதாவது அப்போஸ்தல சபையானது பரிசுத்த ஆவியினால் அற்புதமாய் வழிநடத்தப்பட்டதை பல இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வாசித்த கோஸ்பல்ஸை நீங்கள் அப்போஸ்தலருக்கு அங்கால வாசித்தீங்கன்னா எல்லாத்திலையும் அற்புதமாய் நடத்துகிறார். அன்றைய விசுவாசிகள் சபையில் மாத்திரமல்ல அவர்களுடைய முழு வாழ்க்கைக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்கிறேன். இன்றைக்கு அநேக சபைகளில் நான் குறை சொல்ல வரவில்லை, நடக்கிற யதார்த்தத்தை இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுகிறேன். அந்த வேர்ஷிப் டைமிலே அந்த அநேகமான சபையில் அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசோயோ அல்லது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எமோஷனோடு கூட ஒரு சத்தத்தை கூட்டி இப்படியாக பரிசுத்தாவியானவர் கிரியைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க தவறென்று சொல்ல வரவில்லை. அதில் ஒரு தவறும் இல்லை, அது இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் என்ன தவறுன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு சபையில் மன்னிக்க வேணும், ஆதி திருச்சபைக்கும் இப்போ இருக்கிற சபைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அன்றைக்கு ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் பரிசுத்த ஆவி அவங்கள் வாழ்க்கையோடையே இணைத்து வைத்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையே அது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையே பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை தான்.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போய் பரிசுத்தாவியிலே நிறைந்து விட்டு வருகிறோம். அதிலிருந்து 6 நாட்களுக்கு என்னென்று தெரியாது. அந்த பரிசுத்தாவி என்பது ஒரு எங்களோடு கூட ஜீவிக்க வேண்டிய ஒரு காரியம்ன்றதை மறந்துடுறோம். சபையில் போய் நின்று நாங்கள் ஒரு பரிசுத்தவானாய் அந்த காரியங்களை இன்றைக்கு அநேக சபைகளிலே இவைகள் நடக்கிறது ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆனபடியினால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அண்டைக்குரிய வாழ்க்கை முழுவதும் முழு வாழ்க்கைக்குள்ளேயும் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். அவர்களுடைய ஜெபத்தில் பரிசுத்தாவியானவர் இருந்தார். அவர்களுடைய பிரசங்கங்களிலே பரிசுத்தாவியானவர் இருந்தார். அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்கள் ஒவ்வொன்றிலையும் பரிசுத்தாவியானுடைய கிரியை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களும் ஆவியானவரின் வழி நடத்துதல் இருந்தது. பிலிப்பை வந்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், எழும்பி போ, ஓடு, பின்னால் போ, ரதத்துக்கு பின்னால் போ. அந்த வண்ணமாக ஒரு வழி நடத்துதல் இன்றைக்கு இருக்கிறதா என்றதான் என்னுடைய கேள்வி. அதுபடியால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் பார்த்தா முழுக்க 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 பரிசுத்தாவியானவரின் கிரியைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. 2ஆம் அதிகாரத்திலே எப்போது பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கினாரோ அண்டையில இருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிவும் வரையும் எல்லா இடங்களிலும் பரிசுத்தாவியானுடைய கிரியைகளை காணக்கூடியதாக இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து பரிசுத்தாவியானவரை வெளியில் எடுத்தீங்கண்டா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. பரிசுத்தாவியானவர் தான் அதில் முழுவதுமாய் காணப்படுகிறார். ஆனபடியினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் என்று சொன்னால், அதாவது இந்த புதிய நவீன கிறிஸ்தவம் என்றால் அது ஒரு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர் இல்லாத ஒரு பிணைக்கப்பட்ட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டில் காணப்பட வேண்டிய முக்கியமான 2 சத்தியம் இருக்குது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். முக்கியமான 2 சத்தியம் புதிய ஏற்பாட்டில். பிதாவானவர், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், பிதாவானவர் தனது ஸ்தானத்தில் தனக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார், தனது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர் என்ன செய்கிறார், தேவன் அவர் தனக்கு பதிலாக அவர் ரெப்ரசன்டேட்டிவ், காட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஜீசஸ், பிதாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அவருடைய காரியம் என்னென்று சொன்னால், தேவனுடைய திட்டம் என்னென்று சொன்னால், தனக்கு பதிலாக ஒரு ஆளை அனுப்பினார் என்றால் அவருக்கு ஊடாகத்தான் நாங்கள் எல்லாவற்றையும், இயேசுவுக்கு ஊடாகத்தான் பிதாவிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கலாம். வேறு வழி கிடையாது. அது ஒன்று தான் வழி. நாங்கள் டிரெக்டாக பிதாவிட்ட போனால் பிதா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாங்கள் எங்கே போகணும், இயேசு கிறிஸ்துவின் ஊடாகத்தான் நாங்கள் போக வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தனக்கு பதிலாக அவர் பிதா தனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை நியமித்தார். அப்போ தேவனுடைய திட்டம் தனக்கு பதிலாக ஒருவரை நியமித்தால் அவரை மீறி கர்த்தர் போக மாட்டார். அப்போ என்ன நடக்கிறது, பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் அவர் மத்தியஸ்துவம் வகிக்கிறவர்களாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனபடியால் பிதா எந்த ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எங்கள்கிட்ட இருந்து போகிற விண்ணப்பம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால தான் போக வேண்டும். அதான் நாங்கள் ஜெபிக்கக்குள்ள இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவை என்று சொல்கிறோம். என்னது காரணம், இயேசுவின் மூலம்தான் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவை. நேர பிதாட்ட போகிறதும் இல்லை, நேர பிதா மூலம் இயேசுகிட்ட கேட்குறது, இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவை. இப்படித்தான் எங்களுடைய ஜெபம் இருக்குது. அதான் சரியான வழி, சரியான வழி என்று சொல்கிறோம் அதுதான். ஆனபடியினாலே பிதா என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார், பிதா தனக்கு கொடுக்கிற கனத்தை இயேசுவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது பிதா எதிர்பார்க்கிறார். ஆனபடியால் 1-2 வசனங்களை நாங்கள் வாசித்து அதிலே கொஞ்சம் விளக்கத்தை பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு வழி யாரு? இயேசு சொல்றார். வாசிங்க. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வெரி கிளியர் வசனம். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். ஒருவரும் வரமாட்டான். இப்போ கிளியராது. யாராவது ஒரு ஆள் இங்கிலீஷில் வாசிப்போமா? இங்கிலீஷில் வாசிக்கிறாள் ஒரு ஆள் வாசிச்சா மற்றாளுக்கு இடம் கொடுங்க வாசிக்கக்கூடிய மாதிரி. ஜான் சாப்டர் 14 verse 6.
Jesus answered, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. No one comes to the Father except through me. Very clear. ஒருவரும் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவண்டை போக முடியாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Timothy chapter 2:5. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒரு ஆள், தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில மத்தியஸ்தர் என்றால் யாரு? இடையில நிற்கிறவர். நாங்கள் டிரெக்டா தேவன்கிட்ட போக முடியாது, மத்தியஸ்தர் மூலமாகத்தான் போக முடியும். யாராவது இன்னொரு ஆள் வாசிக்க விரும்பினா வாசிங்க இங்கிலீஷ்ல. There is one God and one mediator between God and mankind, the man Christ Jesus. ஓகே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 2:18 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இருதரத்தாரும் என்று சொல்றது யாரு என்று சொன்னால் இஸ்ரவேலரும் புறஜாதியார். நாங்கள் எல்லாரிடத்திலும் பிதாவிடத்திலே போக வேண்டும் என்றால் இயேசு மூலமாக போக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:9. யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நானே வாசல். அப்ப இவ்வளவு வசனம் எதை சப்போர்ட் பண்ணுறது? நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவண்டை போக வேண்டும். இதுதான் முதலாவது சத்தியம். 2வது சத்தியம், இதுவும் ஒரு முக்கியமான சத்தியம், இன்றைக்கு அநேக சபைகளினாலே கைவிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது சத்தியம் என்னென்றால், குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தமக்கு பதிலாகத்தான் பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறார். பூமிக்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பினது இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் தான் அவர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக பூமிக்கு வந்தது யார் என்று நீங்கள் கேட்டால் அது பரிசுத்த ஆவியானவர். நான் இப்போ போகிறேன், எனக்கு பதிலாக ஒரு ஆள் வருகிறார், அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார், அதை சொல்லிக்குள்ள. அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட நாங்கள் போகணும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் போக வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு மிக நெருங்கியவராய் இருக்கிறார். வாசிப்போம் யோவான் 16:7. யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போகாட்டி அவர் வரமாட்டார், எனக்கு பதிலாகத்தான் அவர் வாரார். யாரு? தேற்றரவாளன் என்றால் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16-17. யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்து, நான் பிதாவிட்ட சொல்லுவன், வேறொருண்டா இயேசுவை அல்ல, இயேசுவை போல வேறொருவரை உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப என்னென்று நாங்கள் பரிசுத்த ஆவியை அறியலாம் என்று தெரியுமா? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் மாத்திரம்தான். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், எங்களுக்குள்ளே அவர் வசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தெரியும், அப்படி இல்லாதவர்களுக்கு தெரியாது. 26ஆம் வசனம் அதிலேயே வாசிங்க. யோவான் 10. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப கிளியரா இருக்கா இந்த வசனம்? என் நாமத்தினாலே, யாரு என்னன்றது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனுப்ப போகிற பிதாவானவர் அனுப்ப போறார். பாருங்க, பிதா அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இப்ப வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை என்ன? இயேசு கிறிஸ்து போதித்ததை நினைப்பூட்ட போகிறார். அவர் தான் போதிக்க போகிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் இவர் சொல்ல போகிறார். ஆனபடியால் இன்றைக்கு அநேக பரிசுத்தாவியை மாத்திரம் பிடிச்சு கொண்டு இன்றைக்கு அநேக சபைகளில் இயேசுவையும் விட்டுட்டாங்க, பிதாவையும் விட்டுட்டாங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசுண்டா வார்த்தை,
வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் அதுக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், அதை செய்யாத, இதை செய்யும், இதை பிரசங்கம் பண்ணுண்டு. அப்படி ஒரு நாள் ஆவியானவர் சொல்ல மாட்டார் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக வந்திருக்கிறார். அவர் அப்படி மாறி நடக்க மாட்டார். அப்போ அவர் பதிலாக வந்த ஒருவர். இந்த 26 மாத்திரம் வாசிங்க இங்கிலீஷில். John 14:26. John 14:26. But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I've said to you. In my name. வடிவ பார்த்தீங்கன்னா என்னுடைய நாமத்தில். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். John 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும். பாருங்க, யார் அனுப்ப போறது? யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதாவினிடத்திலிருந்து நான் என்றா இயேசு கிறிஸ்து அனுப்ப போகிறவரும். அப்ப பரிசுத்த ஆவியை அனுப்பினது யாரு? இயேசு கிறிஸ்து. யாரிடத்திலிருந்து? பிதாவினிடத்திலிருந்து. வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து, யாரை குறித்து? இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். விளங்குதா? அப்ப இந்த 3 பேரும், இந்த சத்தியம் இன்றைக்கு கிளியர் இல்லாமல் இருக்கிறது. நாங்க என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஊடாக இயேசு கிறிஸ்துவுக்கு போகலாம். அப்போ நாங்கள் ஏதாவது இயேசு கிறிஸ்துவிட இருந்தோ பிதாவிடத்திலிருந்தோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் பெற்றுக்கொள்றதும் பிதா இயேசு மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கூட எங்களுக்கு தருவார். எங்களுடைய விண்ணப்பங்கள் மேலே போன்றாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவுக்கு சொல்லி இயேசுவிடத்திலிருந்து அங்கே போவார். ஆனபடியத்தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் என்ன செய்யக்கூடாதாம்? ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் துக்கப்படுத்தினால் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? எங்களுக்கு உள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறாரா? இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார்? இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? எங்களுக்காக எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போனால் இயேசு கிறிஸ்துவிட தான் கொண்டு சொல்லுவார். பிதாட்ட சொல்ல மாட்டார் டிரெக்டாக. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோட சொன்னோன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் பிதாவோட. அவர் எங்களுக்காக வேண்டிக் கொள்வாராம். எங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொண்டு அதை கொடுப்பார். யாருக்கென்றால் ஆவியானவருக்கு. ஆவியானவர் கொண்டு வந்து எங்களுக்கு தருவார். அப்போ இது ஒரு ரூட்டீன் மாதிரி தான் நடக்குது. இப்படித்தான் இது நடக்குது. ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். அதே போல தான் இயேசுவுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் வந்தபடியினாலே நாங்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்துவ இடத்தில் போகணும்னால் பரிசுத்த. அப்போ சபையில் என்ன முக்கியம்? நீங்கள் நல்லா முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபங்கள், ஆராதனைகள், உங்களுடைய வேத வாசிப்புகள் எல்லாம் நல்லா. முதலாவது எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய விண்ணப்பங்கள் இயேசுவுக்கூடாக பிதாவண்டை போய் சேரும். அப்போதுதான் போகணும். இல்லாமலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்தான் கொண்டு போகணும். இன்றைக்கு அநேகரை டிரெக்டாக அனுப்ப பார்க்குறாங்க பரலோகத்துக்கு விண்ணப்பத்தை. பரலோகத்தின் ஆண்டவரே சிறப்பும் முப்பவே செய்யும், அப்பவே செய்யும், ஒன்றும் நடக்காது. தாவீது சொல்லுகிறான், எங்களுடைய விண்ணப்பம் என்ன நடந்ததாம்? கூரையில் அடித்து திருப்பி வந்தது. அதே மாதிரி விண்ணப்பம் போகாது. அப்போ மிக முக்கியம், நாங்கள் எதையும் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கூடாக பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் எப்போது கிரியை செய்வார்? எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களுக்குள்ளே இருந்துதான் அவர் எங்களை வழி நடத்துவார். இந்த சத்தியத்தை இன்றைக்கு அநேக சபைகள் விட்டுட்டது. எல்லாத்தையும் டிரெக்டாக ட்ரை பண்ணுறாங்க, முடியாது. இதைத்தான் பரிசுத்த பவுல் மிகவும் வடிவாக தெளிவாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 18. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்தபடி நாம் இருதரத்தாரும் இஷ்டவேலரும் புறஜாதியாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், ஒரே ஆவியினால பரிசுத்த ஆவியினாலே தான் பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை யார் மூலமாகவாம்? அவர் மூலமாய். அவர்ண்டா யார் இதுல? இயேசு. இயேசு. இப்ப வாசிங்க திருப்பி. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவி. ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில்
சேரும் சிலாக்கியத்தை ம். அவர் மூலமாய் அவர்ன்றது இயேசு. அப்ப அந்தப்படியே பரிசுத்த ஆவியானவராலே பிதாவினிடத்திலே சேரும்படியாக இயேசுவின் மூலமாக. அப்ப அந்த மூண்டையும் எபேசியருக்கு எழுதுவதற்குள்ள பரிசுத்த பவுல் அழகாக எழுதுகிறான். பரிசுத்த ஆவியினாலே அவர் மூலமாய் இயேசு மூலமாய் பிதாவண்டை சேரலாம். அப்ப இங்க பிதாவும் குமாரனும் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் தேவை. 3 பேரும் தேவை. இன்றைக்கு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விட்டார்கள். அநேக சபைகள் 1-2 சபைகள் இயேசுவையே விட்டுட்டாங்க. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி இல்லையா ஒன்றுமே இல்லை. இயேசு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பிதா இருந்தும் அந்த சபையில் பிரயோஜனம் இல்லை. இருக்க வேண்டியவர் முதலாவது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட சபையால் நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு கிரியையும் நடக்காது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய எல்லாம் அந்தப்படி எல்லாம் செய்ய வேணுமா என்றால் என்னவாம்? பிதா என்று செய்ய வேணும் என்றால் அது பரிசுத்த ஆவியினாலே நடக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிலேயே 22. 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப என்னத்தால கட்டப்பட்டு வருகிறோம்? ஒரு சபை என்றா என்ன செய்ய வேணும்? தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட வேண்டும். ஒரு சபையில் நாங்கள் இருக்கிறோம்டா கூட்டி கட்டப்பட வேண்டும். தனிய சபைகள் ஒரு சபைக்குள்ளே இருக்கையில் அது கூட்டமாக இருப்பாங்க. இங்கே ஒரு குரூப் இருக்கும், அங்கே ஒரு குரூப் இருக்கும், இது இவற்ற குரூப் உண்டும், அது அவற்ற குரூப் உண்டும். இல்லை, இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு குரூப் தான் இருக்க வேண்டும். கூட்டி கட்டப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இதில் சில இடங்களில் நாங்கள் தேவன் என்று சொல்லிக்குள்ள பிதா என்று நினைக்கிறோம். இல்லை, அப்படி சொல்லவில்லை. வாசிப்போம். ஆனபடியால் பிதா குமாரனு கூடாக பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பிதாவோ குமாரனோ எங்களுக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவராய்த்தான் பிதாவும் குமாரனும் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஒரே வழி உண்டு. அப்போ எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வேதம் தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு அநேகருக்கு வேதம் தெரியும், பைபிள் காலேஜில் போய் படித்து அந்த டிகிரி இந்த டிகிரி எல்லாம் இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணலாம், அவங்களோட பிரசங்கம் பண்ணால் ஆசையாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம். துதிக்கிறாக்கள், பெரிய வர்ஷிப் லீடர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் அங்கே இவை எல்லாம் வீணான ஒரு காரியமாக இருக்கும், மாம்சமாக இருக்கும். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் தோற்று போய்விடுவோம். அதாவது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய ரட்சிப்பு இல்லாமலுக்கே இவை எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆவி இல்லையா அது அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனபடினாலே அதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிவடையும். இன்னொரு விதத்தில் சொன்னால் நித்தியத்துக்கு போகாது. அது மரித்த பின்பு பிதாவோடு கூட உயிரடைந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரே ஆவியானவர். நல்லா கவனிங்க. இந்த கர்த்தரே என்று சொல்லுகிறதுல நாங்கள் இதைத்தான் ஞானமாக இருக்கணும். கர்த்தர் என்று சொல்கிறது த லார்ட் என்று சொன்னால் அது பிதாவையும் கர்த்தர் என்று சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது, ஆவியானவரையும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியாக கர்த்தர் என்று சொல்லுகிற இடத்திலே அந்த சம்பவத்துக்கு ஏற்ற வண்ணமாக அந்த பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியானோ யாராவது இருக்கலாம் அதில். ஆனபடியினால நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்துல கர்த்தரே ஆவியானவர். அப்போ அது இயேசுவே ஆவியானவராக இருக்கலாம், பிதாவே ஆவியானவர் இருக்கலாம். பிதாவுக்கும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு, குமாரனுக்கும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்குள்ளே வாசம் செய்து கிரியைகளை நடப்பிக்கிறவர். இது இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், பிதா பரலோகத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார், இயேசு வலது பாரசத்தில் இருக்கிறார். இப்போ எங்களுடைய ஆவிக்குரிய சபைகளிலே கிரியை செய்கிற அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவள் செய்கிற கிரியை எல்லாம் இயேசுவின் கிரியையும் பிதாவின் கிரிகைகள் தான்.
அப்போ இயேசு எங்களுடைய சரீரங்களுக்கு மேலாக இருக்கிறார், பிதா மேலாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரோ எங்களுக்கு உள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆனபடினாலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இருந்தால் சபையானது, எந்த சபை பரிசுத்தாவியின் வழி நடத்துதலில் இல்லையோ, எந்த சபை பரிசுத்தாவியானவருக்குள்ளாக இல்லையோ அந்த சபை மனம் திரும்ப வேண்டும். ஆனபடினாலே நாங்கள் வடிவாய் அந்த காரியத்தை மனம் திரும்ப வேண்டும். என்ன காரணம்? பரிசுத்தாவி இல்லாத சபைகள் மனம் திரும்ப வேண்டும். ஏன் பரிசுத்தாவியை பெற வேண்டும், ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கக்கூடும். நாங்கள் இயேசுவின் சரீரமாக சபையிலே கூட்டி சேர்த்து கட்டப்பட வேண்டும் என்றால் அதுக்கு யாரால முடியும்? பரிசுத்தாவியானவர்கள மாத்திரம்தான் முடியும். ஆனபடியால் தான் எங்களுக்கு மனம் திரும்புதலே மிக முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று. முதலாவது வரங்களை அளித்தார். கவனிச்சு பாருங்க, மனுஷர்களுக்கு வரங்களை, கிஃப்ட், வரங்களை அளித்தார். 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்ப எதற்காக வரங்களை அளித்தார் தெரியுமா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்ப யார் சீர் பொருந்தணுமாம்? பரிசுத்தவான். நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தை. பரிசுத்தவான்கள், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சீர் பொருந்த வேண்டி இருக்கிறது. சீர் பொருந்த வேணும், எல்லாரும் ஒன்று சேர வேணும். ஏனென்றால் நாங்கள் ஒரே சரீரமாக கட்டப்பட வேண்டும். அப்ப சபை மனம் திரும்ப, பரிசுத்தவான் மனம் திரும்பணுமா இல்லையா? மனம் திரும்பத்தான் வேணும். சீர் பொருந்த, அப்ப சீர் பொருந்த முடியாத பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பாருங்க, 2 ஊழியம், சுவிசேஷத்தின் ஊழியத்துக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக. தொடர்ந்து வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப 5 ஊழியங்கள் ஒரு சபைக்குள்ள இருக்க வேணும். இந்த 5 ஊழியங்கள் ஏன் இருக்க வேணும் ஒரு சபைக்குள்ள? என்னத்துக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார்? அவர் ஏற்படுத்தின காரணம், ஊழியக்காரரை சிலரை என்று சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் இந்த ஊழியங்கள் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? சபை சீர் பொருந்த வேண்டும். சபையை வளர வேணும், சபை முதிர்ச்சி அடைய வேண்டும். அப்ப எதுவரை நாங்கள் வளர வேணும் தெரியுமா? 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப என்னத்துக்கு ஊழியக்காரர் உருவாக்கினா? தலை யாரு? தலை கிறிஸ்து. கிறிஸ்துவுடைய தலைக்கு ஏற்ற அளவிலே சரீரம் அமைக்கப்பட வேண்டும். இல்லாட்டி கார்ட்டூன் கறி விட்ட மாதிரி இருக்கும். பெரிய ஒரு தலைக்கு சின்ன ஒரு கையங்காலம் வச்ச மாதிரி இருக்கும் எங்களை பார்த்தா. நாங்கள் பெருசாக அந்த அளவு தலையாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சரீரம் கட்டப்பட வேண்டும். அப்போ எதுவரை வளர வேணுமாம்? கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரத்துக்கு நாங்கள் அவையாகவும் முடியாது. அதுக்கு ஏற்ற அளவு, அதுக்கு ஒப்பான அளவு, கிறிஸ்துவின் அளவுக்கு, தலைக்கு அளவாக்கு நாங்கள் ஏற்ற அளவுக்கு நாங்கள் பூரண புருஷராகும்படி. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப பூரண புருஷன் ஆயினாத்தான் அந்த கிறிஸ்துவனுடைய அளவுக்கு நாங்கள் ஏற்றதாக வருவோம். அப்போ ஒவ்வொரு ஊழியமும் என்ன செய்யுது? எங்களை வளர்க்குது. 5 விதமான ஊழியம்: அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம். அப்போஸ்தலர், ப்ரொஃபெட்டிக், இவாஞ்சலிஸ்ட், இது ஷெப்பர்ட்ஸ் அல்லது மேய்ப்பர், மற்றது போதகர், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அப்போ பாருங்கள், இவ்வளவு 5ஐயும் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆதி காலத்தில் அது இருந்தது. அப்போஸ்தலர் இருந்தார்கள், எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு சபைக்குரிய வழிநடத்தல எங்கே இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். எங்களோட சபையில் ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறாரா? ஏதாவது அப்போஸ்தலர் வழிநடத்தல் இருக்குதா? தீர்க்கதரிசன வழிநடத்தல் இருக்குதா? சுவிசேஷ வழிநடத்தல் இருக்குதா?
இன்றைக்கு இருக்கிறது எல்லாம் பாஸ்டர்ஸ் மேல கையில் முழுக்க இருக்குது. அன்றைக்கு பழைய சபைகளிலே ஆரம்ப சபையிலே பாஸ்டர் கையில் 4வது இடத்துல தான் பாஸ்டர் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் கையசைச்சா தான் மற்ற ஊழியம் நடக்கும். ஏன்னா பாஸ்டர் இன்றைக்கு உலக பிரகாரமாக பாஸ்டர் தான் அதில் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைய சபை அப்படி இருக்க இல்லை. இதில் மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த ஊழியத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த விசுவாசிகள் தங்கள் வேலைகளை சரிவர செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாக நாங்கள் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு சபைகள் கட்டப்பட்டு கொண்டே போகுது. சபை எத்தனை சபை கட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக கட்டப்பட்டிருக்கிறோமா? சபை பெருசாக இருக்கிறது பெரிய சொல்லும். ஆத்மாக்கள் நிறைந்து வழியுது. ஆனால் நாங்கள் ஆத்மா நிறைந்து வளர்ந்த சபைகளில் சபை கட்டப்பட்டிருக்கிறதா கிறிஸ்துவின் சரீரமாக? 3வதாக நாங்கள் எல்லோரும் ஐக்கியமாக ஒரு மனமாக இருக்கும் வரையும் அந்த யூனிட்டி இருக்க வேண்டும். அந்த யூனிட்டி இருக்கிறது கட்டப்படுதா சபை? இல்லை. இன்றைக்கு அங்கே இருக்க ஐக்கியம், அங்கே இருக்க ஒரு மனம். 4வது நாங்கள் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைய வேண்டும். அதுவும் எந்தளவாம் பூரண புருஷர், கம்ப்ளீட்டாக பூர்ண புருஷராக வேண்டும். இன்றைக்கு 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் சபைக்குள்ளே இருப்பாங்க. குழந்தை பிள்ளைய போல சின்ன 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 காரியங்களுக்கு பிரச்சனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? சின்ன சின்ன பலூனுக்கும் அதுக்கும் இதுக்கும் பிரச்சனைப்படுறாக்கள் இருக்கிறாங்க, சபையில் இருப்பாங்க. அது கூடாது. இந்த 5 விதமான ஊழியங்களில் முதல் 2 ஊழியங்களும் அப்போஸ்தலர் ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியமும் இன்றைக்கு அநேகருக்கு விளங்கலை. இன்றைக்கு அதை என்னண்டே தெரியலை. இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷன் எடுக்கிற மாதிரி பியனாக இருக்கிறவன் கிளாக்காக வரவர், கிளாக்காக இருக்கிற சீஃப் கிளாக்காக போவார். அப்படி வருஷம் கூட கூட போகிற மாதிரி சபையில் விசுவாசியாக வந்து உதவி மூப்பராக இருந்து பிறகு உதவி பாஸ்டர், பிறகு பாஸ்டர், பிறகு சீனியர் பாஸ்டர், அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நியமிக்கிறாங்க. அப்போஸ்தலர் அப்படி அல்ல. அப்போஸ்தலர் ஊழியங்கள் என்றா என்ன? தீர்க்க தரிசன ஊழியம் என்றா என்ன? இன்றைக்கு மனம் திரும்ப வேணும் கனவே. இன்றைக்கு ஒரு ஸ்டைலாக போயிட்டு ஒரு காலத்தில் எல்லாரும் தங்களை அப்போஸ்தலர் என்று போட்டாங்க. கொஞ்ச காலம் ரெவரன் டாக்டர் என்று போட்டாங்க. இன்றைக்கு மாறி ப்ரொஃபெட் என்று போடுறாங்க எல்லாரும். அந்த காலத்துக்கு சீசன் உடுப்பு மாத்திர மாதிரி பொசிஷனும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதில் கவனியுங்க. அப்போஸ்தலர்களுடைய காரியங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி மிக முக்கியம் ஒரு சபையிலே. அதாவது சபைக்கு அத்திவாரம் விடுறது. முதலாவது சபைக்கு ஃபவுண்டேஷனை போடுறது அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் தான் ஃபவுண்டேஷனை போடுறது. 2 ஊழியம் உங்களுக்கு இருக்கு. ஒன்று சபைக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தை போட வேணும். 2வது சபைக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும், தரிசனங்களை கொடுக்க வேண்டும். ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச், ரெவலேஷன் ஆஃப் த சர்ச். இந்த 2ம் அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள வேலைகள். அப்போ இதை மனுஷன் பிரித்து செய்யலை. இதுதான் இந்த 2 ஊழியங்களும் முக்கியம். இதை மனுஷனாக நாங்களாக பிரித்து எடுத்துக்கொள்ள முடியாது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 2:20. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்ப அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளுக்கு மேல் அவர்களுடைய உபதேசத்துக்கு மேல் கட்டப்பட்டிருக்க வேணும். இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கா சபைகள் பாருங்க. இன்றைக்கு புதிய சபைகள் ஆங்காங்கே சபைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. அப்போஸ்தலரின் உபதேசம் என்னென்று தெரியுமா? ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தெரியுமா? அடிப்படை சத்தியங்கள் என்னென்று தெரியுமா? ஆவிக்குரிய சபைகளின் சத்தியங்கள் என்னென்று தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் அஸ்திவாரங்களின் மேல் கட்டப்பட வேண்டும். வாசிப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அப்ப அந்த சபைக்கு யாரு? இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் தீர்க்கதரிசியின் தேவை அதுல கோர்னர்ஸ்டோன், அதுல முக்கியமான கல், மூலைக்கல் தாராம் இயேசு கிறிஸ்து. இதுதான் முக்கியம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வச்சு சபை கட்டுறோம் என்று எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அப்போஸ்தலரோட தீர்க்கதரிசிகளுடைய அந்த உபதேசம் இல்லை. அப்போ என்னென்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வர சான்ஸ் இல்லை. ஒரு சபை என்றால் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தான் அதற்கு அஸ்திவாரம் போட்டிருக்க வேண்டும். அங்கே இயேசுதான் மூலைக்கல்லாய் இருக்க வேண்டும். அதன் வெளிப்பாடு என்ன? அந்த வெளிப்பாட்டை யார் கொடுக்க வேண்டும்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அது என்னவெனில் பிரஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ ஒரு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சபைகள், தேவாலயங்கள் இருந்த இடங்களில் மனுபுத்திரருக்கு இது ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு சபைகள், ஆவிக்குரிய சபைகள் யாருக்கும் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாராம். இது எல்லா சபையை குறித்து அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க சபைகளை அவங்க அஸ்திவாரத்தை போட்டு அது நடக்க வேண்டிய ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா ஒரு ஆர்கிடெக்ட் போவாங்க, ஒரு கட்டிட ஒரு நிபுணர். அவர்கிட்ட போய் அந்த கட்டிடத்துக்கு என்ன அவர் தான் சொல்லுவார், இவ்வளவு ஆழத்தில் நீங்கள் அஸ்திவாரம் போடுங்க, இவ்வளவு பலனான தூணுகளை எழுப்புங்க, இப்படி ஒரு நிலையை வையுங்க, இல்லாட்டி மேல் மாடி கட்டுறண்டா இவ்வளவு கான்கிரீட் போடுங்க, இல்லாட்டி விழுந்து போகும். ஒரு ஆர்கிடெக்டுக்கு தான் தெரியும் என்னென்ற அந்த கட்டிடம் கட்டுறாண்டு. அதே மாதிரி சபையை கட்டுறது ஆர்கிடெக்ட் யார் என்றால் அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த அஸ்திவாரம் இவ்வளவுக்கு இருக்கணும், இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம், இப்படி இருந்தால் தான் கட்டலாம், இந்தந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்போ தரிசனம், தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன, அதுக்குள்ளே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று நீங்கள் எடுக்கக்கூடாது, தரிசனங்களை அவர்கள் கொடுக்கணும். என்னென்ன வார்த்தை போகும், பிரசங்கிக்கப்பட வேண்டும், எப்படி இதை செய்ய வேண்டும் என்பது தீர்க்கதரிசிகள் சபையின் வளர்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தீர்க்கதரிசிகள் எண்ணெய் ஊற்ற வேண்டும். அப்போஸ்தலர் என்றால் யார், ஆர்கிடெக்ட். இந்த வளர்ச்சி செய்கிறவங்க இவங்க தான் அதை போஷிக்கிறவர்கள். சகரியாவிலே நல்ல ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2, 3, 4 வாசிங்க. 3 வசனம். சகரியா 4:2 நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். குத்து விளக்கை காண்கிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 காரியம் வரப்போகுது. ஒன்று குத்து விளக்கு, அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. பாருங்க, இப்ப என்ன இருக்குது, ஒன்று குத்து விளக்கு இருக்கு, அதுக்கு 7 அகல்கள் இருக்கு, 7 திரி வைக்கக்கூடிய அந்த பாத்திரம். அகல் என்றால் அதுதான் 7 விளக்கா எரியும். அது அந்த குத்து விளக்கு 2 பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒலிவ மரங்கள் 2 இருக்குது. என்னத்துக்கு ஒலிவ மரம், என்னத்துக்கு ஒலிவ மரம் வச்சிருக்கு, எண்ணெய் ஊற்றணும் குத்து விளக்கு, இல்லாட்டி குத்து விளக்கு நூந்துடும். ஒரு தரத்தில் நீங்கள் ஒரு அப்போஸ்தலரோ யாரோ வந்து ஒரு சபையை தொடங்கி விட்டால் அந்த சபை ஊற்றின எண்ணெயை கூட ஓடாத ஒரு காலம். 2 பக்கமும் என்ன இருக்கணும், ஒலிவ மரம் இருக்க வேண்டும். அதான் அந்த தீர்க்கதரிசிகள் அந்த ஒலிவ மரம் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிச்சிட்டீங்களோ? வாசிங்க. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். 11ஆம் வசனம் வாசிங்க. 11 அதிலே 11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 குழாய்களின் வழியாக 14. அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவருமாய் இருக்கிறவரையும் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த குத்து விளக்கு 2ஐயும் பற்றி சொல்லக்குள்ள, குத்து விளக்க சொல்லக்குள்ள ஒன்று வந்து குத்து விளக்குத்தான் சபை. அந்த சபை 2 பக்கமும் இருக்கிற அந்த எண்ணெய், சபைன்றது அப்போஸ்தலருடைய அஸ்திவாரம். அந்த 2 பக்கமும் இருக்கிற ஒலிவ மரம் தான்
தீர்க்கதரிசி எண்ணெய் ஊற்ற வேணும். வெளிப்படுத்தல் இதை கிளியராக சொல்லுது. 11ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11:3-4. என்னுடைய 2 சாட்சிகளும் ம் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1114 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. யாரு? கிளியரா சொல்லுது. தண்டுகளும் ஒலிவ மரமும் அந்த 2 சாட்சி, ஒன்று அப்போஸ்தலன், ஒன்று தீர்க்கதரிசி. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய சபையிலே யாருக்காவது ஒரு ஊழியருக்காவது இந்த சிந்தனைகள் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நாட்களில் இவைகள் இருந்தது. இன்றைக்கு இதை குறித்து நாங்கள் நினைக்கிறோமா? சபை இன்றைக்குள்ள ஆரம்பிக்குள்ள ஒரு அப்போஸ்தலனுடைய அஸ்திவாரம் இருக்கிறதா? ஒரு தீர்க்கதரிசனுடைய அந்த தரிசனம் இருக்கிறதா? அந்த தரிசனத்துக்கு ஊடாக ஒரு சபையினர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைக்கு மிகவும் ஒரு வெட்கத்துக்குரிய காரியம், ஒவ்வொரு சபைக்கு ஒரு தரிசனம், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒரு தரிசனம். ஒரே சபையிலே தலைமை போதவருக்கு ஒரு தரிசனம், அடுத்த அசிஸ்டன்ட் போதவருக்கு ஒரு தரிசனம், மூப்பருக்கு ஒரு தரிசனம். ஒரு ஆளுக்கு சபையை இலங்கையில் சபை கட்டணும், ஒரு ஆளுக்கு இந்தியாவில் சுவிசேஷகனுக்கு செய்யணும், இல்லை ஆண்டவர் கொடுத்தார். வாலிபருக்கு ஒரு தரிசனம், அங்கே ஒரு தரிசனம், இங்கே ஒரு தரிசனம். தரிசனம் ஒன்று தான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக கொடுத்தார் தரிசனத்தை. நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாரையும் சீஷராக்கி சபையில் கொண்டு வந்து சேருங்க. இதுதான் தரிசனம். எல்லா சபைக்கும் இந்த தரிசனம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினாலே இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், சபை என்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்குத்தண்டு சபை, அதுக்கு பிரகாசமாய் ஒளிவிட வேணுமாயிருந்தால் அதற்கு தரிசனங்கள், அந்த தரிசனம் அங்கே பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். தரிசனம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதுக்கு எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஃப்ரெஷ் ஆயில், ஒரே ஃப்ரெஷ் டெய்லி, ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் தரிசனம் என்றது நீங்கள் யோசித்து கொள்ளணும். சபையிலே தேவ வார்த்தைகள் அபிஷேகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த தரிசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னத்தை பிரசங்கம் பண்ணணும்னு இன்றைக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனபடியினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் சபை மனம் திரும்ப வேண்டும். சபையிலே தேவனுடைய பாதையில் சபை நடக்க வேண்டும். சபையானது சபையிலே பிரசங்கம் பண்ணும் போது அது சேர்த்து கட்டப்பட வேண்டும், கூட்டி கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் அப்படித்தான் நடக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஒழுங்கின் கீழே நாங்கள் சபையை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் என்று நாளைக்கு நடக்க போகிற சம்பவம் இல்லை, விஷன், தரிசனம். அதில் தீர்க்க தரிசனம் நாங்கள் சொல்லிக்கொள்ள சேர்த்து எடுக்கிறோம். அதில் சொல்கிறது விஷன், வார்த்தையை அங்கே சொல்லுது ஒரு தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு தரிசனம். அதுதான் அதை சொல்லி போட்டு சொல்கிறது தேவனுடைய. அடுத்த பகுதியை வாசிங்க, அப்படியே அதுலேயே திருப்பி இருக்கா 29:18 வாசிங்க திருப்பி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவன், வேதம் என்ன? வார்த்தை, வார்த்தையை காக்கிறவன் பாக்கியவான். அப்ப தரிசனம் எங்கே இருக்குது? வார்த்தையில இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை சபையிலே இருக்க வேண்டும். இப்படியான வசனங்கள் இன்றைக்கு அநேகமாக பிழையான விளக்கங்களை கொடுத்தபடியினால் நாங்கள் தரிசனத்தை விட்டு விலகுகிறோம். ஆனபடினாலே தீர்க்க தரிசனங்கள் ஊடாக தரிசனங்கள் வரலாம், ஆனால் அந்த தரிசனத்தை நாங்கள் சரியாக கொண்டு போகணும். வார்த்தை என்பது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக அது இருக்க வேண்டும். அந்தந்த நாளைக்குரிய அந்த தீர்க்க தரிசனம், நாளைக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு சொல்கிறது தான் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினால் சபையானது ஜீவனோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அதில் அபிஷேகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? குத்து விளக்கம் இருக்க வேண்டும், எண்ணெயும் இருக்க வேண்டும். அதாவது 5 ஊழியங்களிலே முக்கியமான அப்போஸ்தல ஊழியம், அதுக்கடுத்தது தீர்க்க தரிசன ஊழியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே உதாரணமாக சொன்னால் மேய்ப்பர் ஊழியம் இருக்கிறது, பாஸ்டர்ஸ்,
அதுக்கு பின்பாக சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, போதகர் ஊழியம் இருக்கிறது. அது எல்லா சபைகளும் அல்ல, சில சபைகளில் இருக்கிற இந்த பின்னான 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 2 ஊழியங்களும் இன்றைக்கு முக்கியமாக இல்லை. ஆனபடியால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இந்த பின்னுக்கு இருக்கிற காரியங்கள் ஊழியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கறதில் இருந்து மனம் திரும்பி எல்லாரும் சபைகள் அப்போஸ்தலருடைய அந்த அடிப்படை சத்தியங்களிலே ஆரம்பிக்க வேண்டும். அடிப்படை சத்தியம் என்ன, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய சத்தியங்கள் என்னென்று அறிந்து கொண்டு மீண்டுமாக ரெஸ்டோரேஷன், மீண்டும் மனம் திரும்ப வேண்டும். ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளையும் வாரக்கிழமையும் இதை தொடர்ந்து இன்னொரு காரியங்களை இதே காரியத்தில் தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரமாய் நீங்கள் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சபையிலே நீங்கள் வந்து இந்த இதில் கலந்து கொள்வதிலே சந்தோஷம். ஆனபடினாலே நாங்கள் ஒரு ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். இந்த வேளையிலே சாமி இருக்கிறீங்களா? வாசமாக இருக்கிறீங்களா? அருமையான தகவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற அந்த வாக்கின்படி நாங்கள் சத்தியத்தை இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக நாங்கள் அறிவதற்காக இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தே சுவாமி. அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வருகிற போதெல்லாம் உங்கள் நடுவில் வருவேன் என்று வாக்கு பண்ணியவர் ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள் அநேகம் அப்பா, நாங்கள் அறியாத விடயங்கள் அப்பா. அதற்காக நாங்கள் ஊழியக்காரருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர் அப்போஸ்தலர் கால சபையிலே ஆண்டவர் இருந்த 4 விடயங்கள் இப்போது இருக்கிற பெந்தேகோஸ்து சபைகள்ல இல்லை என்பதை நாங்கள் பார்த்து அதன் நிமித்தமாக சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. அப்பா, பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தேவ கிருபையும் சபையில இருக்க வேண்டும் எங்களுக்கு கற்று தந்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிடத்திலே செல்ல வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசுவிடத்திலே செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தபடியினால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. சபையானது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் அப்பா சுவாமி. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் சபைகளை விட்டு அகன்று போகட்டும் அப்பா சுவாமி. 5 விதமான ஊழியங்களை நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. அதிலே ஆண்டவரே இன்றைக்கு இல்லாதிருக்கிற இந்த அப்போஸ்தலர் ஊழியமும் ஆண்டவரே, தீர்க்கதரிசன ஊழியமும் கர்த்தாவே வரும் நாட்களில் சபைகளில் வரத்தக்கதாக என் கர்த்தர் நீர் ஆண்டவரே வழிவாசலை திறந்து வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒளிவ மரங்களை போல கர்த்தாவே இந்த 2 ஊழியங்களையும் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆண்டவரே ஏற்படுத்தியிருக்கிற போதகர்களை, மேய்ப்பர்களை அது நடத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்தீரியப்பா சுவாமி. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறாளப்பா சுவாமி. நாங்கள் ஆண்டவரே சீர்கட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கவனமாக செவி கொடுத்து அதை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையானது ஊழியக்காரனுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் அநேகம் கூடி வரவும், இப்படியாக இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கவும், இந்த வார்த்தைகள் 1 30 30 60 60 100 பலன் தரவும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் எல்லாருக்கும் கேட்கிற செவிகளை நீங்க தாங்கப்பா சுவாமி. உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ணுங்க சுருக்கமாக. தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையே நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தை ஆண்டவரை எங்களுக்கு தெரிய செய்ய முடியாது, எங்கள் இதயத்திற்கு கண்களை திறந்திருக்க முடியாது கொண்டிருக்கிறார். தேவையே காவல் சேர்க்கிறவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே நாங்கள் ஓட்டம் ஆண்டவரே ஆவின் காவுடையவர்களாக ஆண்டவரை இதயத்தின் கண்கள் திறந்த உள்ளமாக ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை புறமுறுப்படியாக வழிநடத்தும்படியாக ஆண்டவரை வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை எளிதாய் போகாதபடி ஆண்டவரை கற்றுக்கொண்டு வார்த்தையின்படி ஆண்டவரே நடக்க நீ கிருபை செய்ய முடியாது ஆண்டுகளாக்கிறார். இவர்கள் பரிசுத்தமின்றி யாராலும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே இதயத்தில் சுத்தம் உள்ளவன் வாய்க்குவான் சொன்ன ஒரு வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் அன்னிதான் அபிஷேகம் செய்த ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்பும்படியாக இந்த உலகம் அடியே கருத்தில் ஒப்புத்தத்தை எங்கள் மீட்பர்கள் இயேசு நாமத்தில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அந்த பாவி. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நன்மைகளை என்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் இன்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஜெப கூட்டத்திலே இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். யாருக்காவது ஏதாவது சொல்ல இருந்தால் சீக்கிரமாக. ஆசீர்வதிப்பாராக.